ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த மெயின்ஸ் 2025க்கான ஸ்கெடியூல் என்ன, ஸ்டடி பிளானர் என்ன, எப்படி படிக்கலாம் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி, அதாவது 12/12/2024 இன்றைக்கி வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு. நிறைய பேர் வந்து அதில் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சிலர் வந்து அதில் ஃபெயில் ஆகிருந்துருக்கலாம். ஸோ இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ட்டுனா 2025 ஆனுவல் பிளானர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. படிக்கிற எல்லாருமே பாஸ் ஆகணும், அது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டாலும் திரும்ப வந்துட்டு அதை வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அதை திரும்ப எழுந்து வரோம் அப்படிங்கிறது தான் இட் மேட்டர்ஸ். டிஎன்பிஎஸ்சி கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதை வச்சு தான். நீங்கள் எக்ஸாமெல்லாம் ஈஸி தான். சப்போஸ் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எப்படி திரும்ப மீண்டு வரீங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். சரி, ஓகே, டன். இப்படி வரும். இப்போ 2A அண்ட் 2 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. நீங்கள் 2A மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் பற்றி மட்டும்தான் யோசிக்க போகிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் குரூப் 2வும் பாஸ் ஆகிட்டீங்க, 2Aவும் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் அங்கே தான் ஒரு பெரிய இஷ்யூவே இருக்குது. இப்போ நான் குரூப் 2 படிக்கிறதா குரூப் 2Aக்கு படிக்கிறதான்ட்டு என்னோடய ஒப்பீனியனில் நீங்கள் நல்லா கிளியராக முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க என்ன எக்ஸாம்னு. நீங்கள் எடுத்த டெசிஷனாக முடிவு பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸாமை நோக்கி நகருங்க. இன்னொரு எக்ஸாமை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ 2A படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா ரீசனிங் படிக்கணும். குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா முழுக்க ஜிஎஸ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. இங்கே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் படிப்பீங்க மெயின்ஸ்லேயும். இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கேயும் ஜிஎஸ் படிக்க போகிறீங்க, இங்கேயும் ஜிஎஸ் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி 12/12/2024 ரிசல்ட் வந்த தினம். இன்னையிலேருந்து இந்த மந்த்து 12th மந்தில் ஒரு 19 டேஸ் இருக்குது. அது இல்லாமல் ஜான்வரியில் ஒரு 31 டேஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட இன்னொரு 50 நாள் தான் நம்ம வந்துட்டு ஸ்டடி பிளானே பண்ண முடியும். கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரமாக மெயின்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 50+ டேஸ் தான் இருக்குது. February 8 நமக்கு வந்து 2A தொடங்கிறது. February 23 அன்றைக்கி 2 மெயின்ஸ் இருக்குது. 2/2/2025 அன்றைக்கி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இன்னொரு 50 நாளைக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்டடி பிளானே பண்ண முடியும். ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. அந்தளவுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வச்சுட்டாங்க. சரி, ஓகே, டன். Februaryயில் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. அது இல்லாமல் வந்து மெயின்ஸ் நடத்த போகிறாங்க. இது வந்து 8/2 நடக்க போகுது. இது வந்து 23/2 நடக்க போகுது. ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரே நாள் தான் நடக்க போகுது. அது தெளிவான வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த 19 நாளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசம்பரில் இருக்கக்கூடிய இந்த 19 நாளையும் எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எங்கேயும் மிஸ் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1 ப்ரிலிம்ஸாக இருந்தால் கூட 25 மேத்தமெட்டிக்ஸ் தான் எழுதுவோம். அதுலேயும் நிறைய பேசிக்கான கொஸ்டின் இருக்கும். ஒரு 15 to 16 கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு அந்த 10 கொஸ்டினை எப்படி வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் மேக்ஸில் உங்களோட ஸ்கோர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் மட்டுமே ஒரு பிக்கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சரி, ரீசனிங்லேருந்து மட்டுமே உங்களுக்கு 40 கொஸ்டின். அப்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து ரொம்ப கவனமாக தெளிவாக ரீசனிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிடணும். சப்போஸ் நீங்கள் 2A மட்டும்தான் கிளியர் ஆகிருக்கீங்க, 2A பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரீசனிங் கம்பல்சரியாக படிக்கணும். தமிழ் அல்லது இங்கிலீஷ் அதில் நீங்கள் வந்துட்டு குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்கணும். அதனால் அதையும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2Aல மொத்தம் 5 யூனிட்டு. ஐஎன்எம், அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கே தான் பாலிட்டி படிப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ்நாடு எக்கானமி, ஜியாகிரஃபி. என்னோடய ஒப்பீனியனில், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டுனா, நீங்கள் வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸை நல்லா கிளியராக வந்து படிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டுனா போதும். எடுத்தோடனே நான் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறேன்னு எதையாவது ஒரு அற்புத மெட்டீரியல்னு சொல்லி எதையாவது வாங்கி வச்சுக்கிட்டு அதை படிக்க முடியாமல் அதோடு போராடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு போடுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ இன்னும் 50 நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோடய ஒப்பீனியன் கூட ஸ்கூல் புக் வைஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்லாம் கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கணும். ஸோ அப்போ ஸ்கூல் புக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்னோடய ஒப்பீனியனில் பெஸ்ட்டு மெத்தட். அப்போ எப்படி நம்ம ஸ்டடி பிளான் பண்ணிக்கிறது அப்படின்ட்டுனா, டெய்லி ஒன்று. ஒரே நாளில் நான் வந்து இமயமலையை தூக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் பழையபடி போயிடக்கூடாது. ஸோ ப்ராப்பராக டெய்லி ஒரு டாபிக் அந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பராக கன்சியூம் பண்ணுங்கள். 1 ஸ்டெப் அஹெட். டெய்லி ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணுங்கள். அண்டு இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டு. இங்கே நம்ம சொன்னது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட். இதுக்கடுத்து சொல்ல போகிறது, அதாவது விச் இஸ் பார்ட் B அண்ட் பார்ட் C.
இந்த பார்ட் பி தான் வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ரீசனிங். இதில் வந்து 40 கொஸ்டினும், பார்ட் சியில் வந்து 60 கொஸ்டின். இது வந்துட்டு தமிழ் அல்லது இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர். இது ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சிலபஸ்லேயே சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஏரியா ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஏரியா ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கலாம். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க நம்மளோட அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்ததுலேயே. இப்போ சப்போஸ் நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா என்னோடய ஒப்பீனியனில் 8ஆம் தேதி வந்து 2A அப்படிங்கிறதுனால ஒரு 1, 2 வரையில் நீங்கள் வந்து இதுக்கான இந்த குரூப் 2க்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிவிட்டு இந்தாண்ட ஒரு 6, 7 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் 2A எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 2ல் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு 2க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன ஏதுங்கிறதுல தெளிவாருங்க. குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 யூனிட்டு, மேக்ஸிமமே 10 மார்க்கு 15 மார்க் தான். அதே குரூப் 2A பழைய பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இங்கே டோட்டலாகவே வேறு. இங்கே வந்துட்டு மேக்ஸோட அந்த வெயிட்டேஜுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதாவது 2A அப்படின்னு வரும்போது ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கிளியராக பார்த்துக்கணும். 2A அப்படின்னு வரும்போது ரீசனிங் பார்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே குரூப் 2 அப்படின்னு வரும்போது இங்கே வந்துட்டு அந்த மேத்தமெட்டிக்ஸே கிடையாது. ரீசனிங்கு மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தம் 7 யூனிட்டு. இந்தியன் எக்கானமி, ஜியாகிரஃபி, கான்ஸ்டியூஷன், சயின்ஸ் அண்ட் டெக்கு, சோசியல் இஷ்யூஸு, அது இல்லாமல் 2 யூனிட் தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அது இல்லாமல் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாடு கலாச்சாரம், சமூக பிரச்சனைகள், அதாவது அறிவியல் சயின்ஸ் அண்ட் டெக்கு, அது இல்லாமல் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன், புவியியல், அது இல்லாமல் இந்தியன் எக்கானமி, வரலாறு பற்றின கொஸ்டின்ஸ். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா 60 கேள்வி கேட்குறாங்க, விச் இஸ் 60 மார்க்கு கேட்குறாங்க. 10 மார்க் மற்றும் 15 மார்க்காக தான் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டியூஷன் நல்லா படிக்கணும். நிறைய சப்ஜெக்ட்ஸ் இதில் வந்துட்டு நல்லா படிக்கணும். இப்போதைக்கு ஒரு ஸ்டடி பிளான்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து சொல்லிடலாம். ஆப்பில் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கிளாஸஸாக எடுத்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸாக அதில் வந்துட்டு லோட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு ஒரு சில டாபிக்ஸ் லோட் பண்ணிவிட்டோம், இன்னும் ஃபர்தராகவும் லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் டைரெக்டாக ஆப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு கண்டென்ட்டாக கன்சியூம் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி ஒரு ரீசனிங், டெய்லி ஒரு ஜிஎஸ், டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக், அந்த மாதிரி 1 by 1 நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். டெய்லி யூடியூப்பில் லைவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் ரீசனிங்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் சிஏ பேஸ்டு டாபிக் பேஸ்டு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்லேயே டிஸ்கஸ் பண்ணிடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட பிடிஎஃப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஆப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுனா அங்கே வந்துட்டு நம்மளோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருப்போம். அண்ட் ஜிஎஸ் பொறுத்தவரையில் ஜிஎஸ் எப்படி படிக்கணும் என்னங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ரீசனிங் எப்படி படிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். முடிஞ்சால் நான் அது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஒன்லைனராக அவுட்லைனாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டுனா ஃபஸ்ட்டு எக்ஸாமை முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம் தான் கிளியர் ஆகிருக்கு அப்படின்ட்டுனா பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விட்டுருங்க. 2 எக்ஸாமே கிளியர் ஆகிருந்தால் முதல்ல எந்த எக்ஸாமுங்கன்றதை தெளிவு பண்ணிக்கோங்க. இங்கே அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுத போகிறீங்க, இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. இங்கே டோட்டலாகவே மெத்தடெல்லாம் வேறு, இங்கே டோட்டலாகவே மெத்தடெல்லாம் வேறு. அதனால் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் எக்ஸாம் ப்ராப்பராக முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. அதே போல் குரூப் 2 படிக்கிறீங்கன்னா கம்பல்சரியாக 2A எழுதுங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க. சின்னதாக கடைசியாக ஒரு 5-10 டேஸ் மட்டும் ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நம்ம எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் தான் பேட்டர்ன். இதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு ரொம்ப ரஃப்பாக ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணல, அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அதில் என்ன முடிக்கல அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஃபர்தராக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், பார்ப்போம். தேங்க்யூ.